Hi friends, welcome back to my YouTube channel. நம்ம சேனல்ல பார்த்தோம்னா ஆன்லைன் மணி earning ரிலேட்டடா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன அப்டேட் SBO பத்தி இருக்குன்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நோட்டீஸ் போர்டில் 2 ஆடியோஸ் வந்திருக்கு. மஸ்ட்டு வந்து நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஆடியோஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கும் நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுற பழக்கத்தை கொண்டு வாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதனால் நோட்டீஸ் போர்டு இவ்வளோ இம்பார்ட்டண்டாக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களோட டீம் மெம்பர்ஸில் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்த்தையும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. நோட்டீஸ் போர்டு பாருங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னாவே சார் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் ஐடி சஸ்பெண்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சார் வந்து சொல்யூஷன் சொல்லியிருக்காரு. ரீஃபண்ட் வாங்கினவங்க வேணும்னு அப்ளை பண்ணவங்களுக்கு ஐடி சஸ்பெண்டில் இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்காதுன்னாரு. பட் ஒரு சிலர் சொல்கிற விஷயம், நான் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணல, பட் என்னோடய ஐடி சஸ்பெண்டில் இருக்குது. இன்னொருத்தவங்க நான் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன், பட் என் ஐடி சஸ்பெண்ட் ஆகலை. இந்த 2 கேட்டகரி பர்சனும் வந்து கமாண்டரை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டேன், பட் மெயிலு எனக்கு இன்னும் ஓப்பன் ஆகுது, என்னோடய லாகின் பண்ணால் ஓப்பன் ஆகுதுன்றவங்க நீங்கள் லாகின் பண்ணி டேஷ்போர்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மெயில் பண்ண ப்ரூஃபையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கமெண்ட் இருக்குது, அதை இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நேம், ஸ்டாஃப் ஐடி, மெயில் ஐடி 2 ஸ்க்ரீன்ஷாட்டும் போட்டு நான் அப்ளை பண்ணேன், பட் எனக்கு வந்து இன்னும் என்னோடய ஐடி சஸ்பெண்ட் ஆகலை அப்படின்ற கேட்டகரி. நெக்ஸ்ட்டு எடுத்தவங்க நான் அப்ளை பண்ணலை, பட் என்னோடய ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்றவங்க நீங்கள் லாகின் பண்ணும்போது சஸ்பெண்டுன்னு வரக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டு, நெக்ஸ்ட்டு உங்களோட நேம், ஸ்டாஃப் ஐடி, மெயில் ஐடி இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நான் மெயில் பண்ணலை, பட் என்னோடய ஐடி சஸ்பெண்டில் இருக்குது, நான் கண்டினியூ ஒர்க் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் செப்பரேட்டாக கமாண்டருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதிகபட்ச நாட்கள் கிடையாது, வெள்ளிக்கிழமை கூட இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதிகபட்ச நாட்கள் எடுக்காது. அதே மாதிரி இன்னும் நான் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணோம், எஸ்பிஓவில் என்னால் கன்டினியூ பண்ண முடியாது அப்படின்றவங்களுமே வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுற மெயில் ஐடி sbotvm@gmail.com. இந்த மெயிலுக்கு நீங்கள் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எஸ்பிஓ மேலே எனக்கு ட்ரஸ்டட் இல்லை, என்னால் இந்த ஜாப் கன்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு உங்களோட என்ன ரீசனோ அதை நீங்கள் ப்ராப்பராக மெயில் பண்ணிங்கன்னா, அதுக்கு பிறகு கம்பெனிலேருந்து ரிப்ளை மெயில் வரும். அவங்க கேட்குற ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். பட் இதை நீங்கள் பண்ணணுன்னாலுமே கம்பல்சரி கம்மிங் ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் வந்து அதை முடிச்சிருக்கணும். ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத சார் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம எப்படி கமாண்டருக்கு நம்ம மெசேஜ் பண்ணணும், ஒரு சிலர் கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு கமாண்டருக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி மெசேஜ் பண்ணணும்னு தெரில, யார் கமாண்டர்னு தெரில அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கம்பெனியில் வந்து 3 குரூப் இருக்குது. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ, அஃபிஷியல் மீடியா குரூப் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நோட்டீஸ் போர்ட் சேனல் இருக்குது. இந்த 3த்துலேயும் கம்பல்சரி ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் நீங்கள் அந்த லோகோ இருக்குது, அந்த லோகோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கமாண்டரோட நேம் ஷோ ஆகும். அதில் வந்து அட்மினாக இருக்கவங்களோட நேம் மட்டும்தான் ஷோ ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஜஸ்ட்டு கமாண்டருக்குன்னு தனிப்பட்ட லோகோ இருக்குது. அந்த லோகோ கிளிக் பண்ணி நீங்கள் எந்த கமாண்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் ஒரு நபர் ஒரு கமாண்டருக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவர் எப்போ வேணாலும் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவார். ஓகே, அதனால் இவருக்கு பண்ணிட்டேன், 5 நிமிஷத்தில் இன்னொரு கமாண்டருக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் டைம் பண்ணாதீங்க. அதில் இன்னும் ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு கமாண்டருமே அந்த இடத்துல போய் எக்ஸல் சீட்டில் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும், கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு நபர் விஷயத்தையே 2 கமாண்டர் போய் சொல்ல முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் லோகோ கிளிக் பண்ணிங்க, ஏதோ ஒரு கமாண்டரோட லோகோ மட்டும். இந்த இடத்துல நீங்கள் அவருக்கு நார்மலாக மெசேஜ் பண்ணுற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். அகைன் சொல்லிடுறேன், ஒரு விஷயத்த ஒரு கமாண்டருக்கு மட்டும் சொல்லுங்கள், மல்டிபிள் கமாண்டருக்கு ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும்போது கம்பெனி செக் பண்ணும்போது கம்பெனிக்கும் டைம் வேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதோ டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு உடனே கிடைக்க வாய்ப்பு இருக்கும். தேங்க்யூ.